அன்பு நெஞ்சங்களே வணக்கம். மீண்டும் ஒரு காணொளியிலே உங்களோடு இணைவதிலே நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய காணொளி தந்தை பெரியார் அவர்களை பற்றியது. பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார் அவர்களை பற்றி முதலாக நான் தெரிந்து கொண்டது யார் மூலம், எதனால் என்று சொன்னால், புரட்சி கவிஞர் பாரதிதாசன் அவர்களுடைய கவிதைகளின் மூலமாகத்தான் அவரை நான் அடையாளம் கண்டு கொண்டேன். நல்ல நினைவு இருக்கிறது எனக்கு. 8ஆம் வகுப்பினுடைய பாடப்புத்தகம், தமிழ் பாடப்புத்தகத்தினுடைய அந்த முகப்பு அட்டையிலேயே அவருடைய அந்த ஓவியம் இருக்கும். அந்த இரத்த சிவப்பில் தெரிக்கிற ஒரு வண்ணத்தில் அந்த ஓவியம் இருக்கும். உள்ளே புரட்சி கவிஞருடைய அந்த கவிதை, பார் அவர்தாம் பெரியார், அறிவு கடலின் தேக்கம் என்று சொல்லி, மிக்க பண்பின் குடியிருப்பு, விடுதலை பெரும்படையின் பெரும் தொகுப்பு, தொண்டு செய்து பழுத்த பழம், தூய தாடி மார்பில் விடும், மண்டை சுரைப்பை உலகு தொழும், மணக்குகையில் சிறுத்தை எழும், பார் அவர்தாம் பெரியார் என்று சொல்லி, இந்த தமிழ் சமுதாயத்திற்கு, ஒட்டுமொத்த தமிழ் சமுதாயத்திற்கே தந்தை பெரியாரை தன் கவிதைகளின் மூலமாக அடையாளம் காட்டியவர் புரட்சி கவிஞர் அவர்கள். நானும் அந்த தமிழ் சமுதாயத்திலே ஒருவனாகத்தான் நின்று கொண்டு பெரியாரினுடைய அந்த சுயமரியாதை சிந்தனைகளை, பகுத்தறிவு சிந்தனைகளை, ஜாதி சமயமற்ற ஏற்றத்தாழ்வு இல்லாத சமுதாயத்தை அமைப்பதற்காக அவர் இறுதி மூச்சு வரை போராடிய அந்த போராட்டத்தை, பெண் விடுதலைக்காக அவருடைய பங்களிப்பு, இதையெல்லாம் நான் அறிந்து கொண்டேன். இன்றைய இந்த தமிழ்நாட்டினுடைய சூழல் உங்களுக்கெல்லாம் தெரியும், எப்படிப்பட்ட ஒரு சூழலில் இருக்குன்னு. தந்தை பெரியாருடைய புகழை, அந்த புகழ் வெளிச்சத்தை யாராலும் ஒன்றும் செய்துவிட முடியாது. ஒரு கவிதையிலே சொல்லுவார் கவிஞர் மு. மேத்தா விடுதலை புலிகள் தலைவர் பிரபாகரனை அவர்களை பற்றிய அவர் பாராட்டி எழுதிய ஒரு கவிதையிலே, துப்பாக்கி முனைகளுக்கு சொல்லி வைக்கிறோம் சூரிய கதிர்களை ஒரு நாளும் யாராலும் துளைத்து விட முடியாது என்று சொல்லுவார். சூரிய கதிர்களை துப்பாக்கி முனைகளால் ஒன்றும் செய்து விட முடியாது. அப்படிப்பட்ட ஒரு கருத்தை தான் இந்த நிலையிலையும் நாம் சொல்ல வேண்டியிருக்கிறது. அதே வேளையிலே நாம் சில கருத்துக்களை, அவரை பற்றிய அவருடைய அந்த போராட்ட வாழ்வை நாம் இங்கே கூறுவது, பேசுவது என்பது அடுத்த தலைமுறைக்கு அவரை பற்றிய எண்ணங்களை கொண்டு செல்வதாகும். அந்த வகையிலே நான் இதை ஆரம்பித்திருக்கிறேன். தொடர்ந்து நான் பல காணொளிகளை நான் பதிவிட இருக்கிறேன். பெண் விடுதலை என்று சொல்லுகிற பொழுது அவர் சொல்றார், பெண் ஏன் அடிமையானால்ங்கிற நூலில் சொல்றாரு. 2 விதமாக பெண் விடுதலையை அவர் சொல்றார். ஒன்று, கல்வியின் மூலம் பெறப்படுகிற பெண் விடுதலை. இந்த சொத்துரிமையினால், கல்வியின் மூலம் பெறப்படுகிற அந்த பொருளாதார வளர்ச்சி, அதன் மூலமாக ஏற்படுகின்ற அந்த சுதந்திர எழுச்சி ஒன்று. இது ஒரு ஏழ்மையான குடும்பத்தில் எந்த சொத்துமே இல்லாமல் ஒரு வாடகை வீட்டில் குடியிருக்கிற ஒருத்தருக்கு பிறந்த மகளாக இருக்கிற ஒரு பெண் கல்வியின் மூலம் சுதந்திரத்தை அடைய முடியும் என்று சிந்திக்கிறவர். ஒரு பணக்கார வீட்டில் பிறக்கிற ஒரு பெண்ணுக்கு அந்த தந்தை வழியிலே வர்ற அந்த சொத்துரிமை மறுக்கப்படுகிறது இல்லையா? அதை கேட்டால் என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த நகை கல்யாண செலவை அந்த அப்பாவோ அண்ணனோ தானே பண்ணுறாங்கன்னு சொல்லி, அதை அதிகாரம் பண்ணி டிமாண்ட் பண்ணி கேட்குறது யார்? அந்த மாப்பிள்ளை வீட்டார் இல்லையா? சும்மா அந்த பெண் அந்த வீட்டில் இருக்கும்போது அது நடக்குதா? அப்போ அந்த பெண்ணினுடைய உரிமையாக இல்லாமல் அது அவனுடைய இதாக ஆகிடுது. அங்கே அந்த அடிமைத்தனம் விடுகிறது இல்லையா? அப்போ அங்கே சொத்துரிமை, பரம்பரையிலே சொத்துரிமை என்கிற அந்த இதை அவர் பேசினார். இந்த 2ம் தான் அவர் சொல்கிறார். 2 கண்கள் மாதிரி சொல்கிறார் அவர். அப்போ பணக்கார பெண்ணாக இருக்கும்போது படித்தும் அவங்க பெரிய பெரிய வேலைகளுக்கு போக முடியும். ஒரு பெரிய காவல்துறை அதிகாரியாக, இப்போ திலகவதியை போல் அது கலெக்டர் ஆகலாம், இப்படி ஆகலாம். அந்த இது இல்லை. அப்போ 2மே அந்த பணக்கார பெண்ணுக்கு அந்த இது இருக்குது, வாய்ப்பு என்பதெல்லாம் அவர்
தொடர்ந்து போராடினதனுடைய விளைவு, பேசியதனுடைய விளைவு தான் டாக்டர் கலைஞர் அவர்கள் கொண்டு வந்த அந்த சொத்துரிமை சட்டம் என்பது அவருடைய சிந்தனையினுடைய தொடர்ச்சி. அவர் போட்டு வைத்த அந்த பாதை தான். அது வேலைவாய்ப்புகளில் 33% இடஒதுக்கீடு என்பதாகட்டும், உள்ளாட்சி அமைப்புகளில் அந்த இடஒதுக்கீடு என்பதாகட்டும், இந்த பெண் சொத்துரிமை சட்டம், இந்த மூன்றும் தலைவர் கலைஞர் அவர்களுடைய திராவிட முன்னேற்ற கழகம் தந்ததுன்னா அது தந்தை பெரியாரினுடைய அந்த வழிகாட்டல் மூலமாகத்தான் என்பதை தலைவர் கலைஞர் அவர்களே பலமுறை குறிப்பிட்டிருக்கிறார். அந்த வகையிலே நான் இதை இங்கே சொல்லிக்கொள்கிறேன். இன்னொன்று, அவர் இப்போ பேரறிஞர் அண்ணாவை போல நிறைய அவர் ஒரு பல்கலைக்கழகத்தில் போய் இப்போ பட்டப்படிப்பு படித்தவர் இல்லை. பெருந்தலைவரை போல தானாகவே முயன்று பல நூல்களை கற்றவர். அனுபவ கல்வியும் அதுக்கு அடித்தளமாக அவருக்கு இருந்தது. அப்படிப்பட்ட அவர் அந்த பேசுகிற பொழுதே மிகப்பெரிய அறிஞர்களால் முடியாத அளவுக்கு அவர் பேசுனார். அந்த சொல்லாட்சி, அந்த சொற்களை பயன்படுத்துகிற முறையை நான் சொல்லுகிறேன். கைம்பெண் என்று அவர் எழுத மாட்டார் எந்த இடத்துலையும். கைம்பெண் கொடுமை என்று அந்த வார்த்தையையும் இணைத்தே நான் சொல்லுவார். வெறும் கைம்பெண் என்று சொல்லாமல் கைம்பெண் கொடுமை என்று தான் சொல்லுவார். அது இயற்கையானதல்ல, செயற்கையாக பெண் இனத்தின் மீது புகுத்தப்பட்டது என்பதை நிலைநிறுத்துவதற்கு அப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை தந்தை பெரியார் அவர்கள் கைம்பெண் கொடுமை என்று சொல்லுவார். புராணம் என்று சொல்ல மாட்டார், புராண குப்பைகள் என்று சொல்லுவார். இந்த புராணங்களில், இந்த இதிகாசங்களில் இவையெல்லாம் வெறும் கட்டுக்கதைகள் தான். இதில் கடவுள் இல்லை என்கிற அந்த நிலையை வள்ளலார் அவர்களும் தெரிவிக்கிறார். வள்ளலாரை அவர் போற்றுகிறார். வள்ளலார் ராமலிங்க சாமி என்கின்ற பெரியவர் குறிப்பிட்டு இருக்கிறார் என்று சொல்லி வள்ளலாரை பற்றி உயர்வாக சொல்கிறார் என்பதையெல்லாம் கூட இந்த இடத்திலே நான் எடுத்து காட்டுகிறேன். நான் இந்த காணொலியை, இதே போன்ற பெரியாரின் பெருமையை பேசுகிற காணொலியை, பெரியார் என்கின்ற பெரு நெருப்பை இந்த தமிழ் சமுதாயத்திற்கு அடையாளம் காட்டுகிற காணொலிகளை தொடர்ந்து பதிவிடுவேன் என்பதை சொல்லி இதை இந்த அளவிலே முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.